ஜோதி நண்பர்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2ல் சனி இருந்தால் ஏற்படும் பலன்கள் மற்றும் பார்வைப்படும் பலன்கள பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே லக்னத்தில் சனி இருந்தால் என்ன மாரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பொதுவா 2ல் சனி இருப்பவர்களுக்கு நடுத்தர வயதிற்கு மேல் தான் வாழ்க்கையில முன்னேற்றமே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட முடியும். ஏன்னா, சனி எப்பவுமே ஸ்லோவா தான் செயல்படுவாரு. அதனால வாழ்க்கையில முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா குடும்பஸ்தானத்தில சனி இருக்கிறாரு. அதேபோல குடும்பத்தில ஒரு ஆள் நுழைவதற்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது திருமணமாகட்டும், இல்லன்னா குழந்தையாகட்டும், தாமதமா தான் எல்லாமே நடக்கும். சரிங்களா? ஆரம்ப கல்விய கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க படிக்க முடியும். ஒண்ணு வசதி இருந்திருக்காது. அப்படி இல்லன்னா, ரொம்ப படிக்கிறதுலயே ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்து அதுக்கப்புறம் நல்லபடியா படித்து முன்னேறபடா இருப்பாங்க. சில நேரத்தில படிக்காமயும் போலாம். சரிங்களா? ஆனா நல்ல ஒரு உலக அறிவு கண்டிப்பா இவங்களுக்கு இருக்குங்க. உலகத்த பத்தின ஒரு நாலேட்ஜ் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. ஸோ இதில ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். ஆ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு இருக்காது. நாம தான் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டியதா இருக்கும். சரிங்களா? நீங்க 2ல சனி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க. மத்தவங்க நம்மளுடைய லைஃப்க்கு உதவி செய்வாங்க. நம்மளுடைய வாழ்க்கைய மேல மேல எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு தயவுசெய்து நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க தான் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டியதா இருக்கும். சரிங்களா? நீங்க ஒரு பொருள் வாங்குனா கூட அது ரொம்ப காலத்துக்கு நிச்சயமா நிலைத்திருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு அதாவது அதில ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அத சரி பண்ணி அந்த பொருளையே உபயோகிப்பவரா இருப்பாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு அ ரொம்ப பொறுப்பா ஒரு பொருள உபயோகப்படுத்துவீங்க. சரிங்களா? நிலையில்லாத வேலை கண்டிப்பா இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ல சனி இருக்கிறவங்க முக்கியமா கூலி தொழில் செய்வாங்க பார்த்தீங்களா? அத முற்றிலுமா அவாய்ட் பண்ணுங்க. ஒண்ணு பிசினஸ் செய்யணும். அப்படி இல்லன்னா மாத சம்பளமாவது வாங்கணும். சரிங்களா? அடிக்கடி கூலி வேலைக்கு போயிட்டு அந்த பணத்த சேமிச்சு கொஞ்ச நாள் வச்சு இருந்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போறது. சரிங்களா? அந்த மாரி கண்டிப்பா இருக்கவே கூடாது. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப பெயிண்ட்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போவீங்க. ஸோ 1 வாரம் வேலை இருக்கும். இல்ல 2 வாரம் வேலை இருக்கும். சரிங்களா? அந்த வேலைய முடிச்சிட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த அமௌண்ட்ட வச்சுட்டு ஒரு வேலைக்கே போவாம, இன்னும் ஒரு 1 மாசம் தள்ளி வீட்லயே இருந்து ஜாலியா இந்த பணத்த வச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஆ மாதச் சம்பளம் அப்படின்னா நல்ல ஒரு பிசினஸ். ஸோ இந்த இதுல கண்டிப்பா போயிடுங்க. சரிங்களா? அதே மாரி வருமானம் குறைவா இருந்ததுன்னா, நீங்க வேற வேலைய ஸ்விட்ச் பண்ண பாருங்க. அதாவது வேற வேலை மாற்றத்த ஏற்படுத்திக்க பாருங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? படிப்பு ரொம்ப ஆ உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்கிற இடத்துல நீங்க வொர்க் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. வாக்குவாதம் செய்பவரா கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. சரிங்களா? ஆ பாசிட்டிவா பேசுங்க எதுவா இருந்தாலும். சரிங்களா? ஆ வாக்குவாதம்லாம் செய்யாதீங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு எதிராளிங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த கொஸ்டினுக்கு மட்டும் என்ன ஆன்ஸரோ அத மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க இவனா கொஸ்டின் கேட்கறதுன்னு சொல்லிட்டு நான் பதில் சொல்லிட்டு நீங்க மறுபடியும் இன்னொரு கொஸ்டின் கேட்டு இது பண்ணாதீங்க. அது தேவையில்லாம பிரச்சனைகள் தான் முடியும். குடும்பத்திலயும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமா பேசுறத தவிர்க்கிறது 2ல இருக்கிற சனி இருப்பவங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். முன்னுக்கு பின் முரணாக பேசுபவர். சரிங்களா? அது கேட்ட கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. தேவையில்லாத பதில தெரிவிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆ வாக்குவாதம் பண்றத முற்றிலுமா தவிர்க்கிறது நல்லது. தன்னை யாரும் பேச்சில் ஜெயித்து விடக்கூடாது என்று எண்ணுபவரா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த எண்ணத்த தயவுசெய்து நிப்பாட்டிங்க. சரிங்களா? மத்தவங்க யாராவது நம்மகிட்ட பேசுனாங்கன்னா, அவங்கள நாம ஜெயிக்கணும் அப்டின்லாம் தயவுசெய்து எண்ணாதீங்க. மத்தவங்க அந்த மாரி நெலைமையெல்லாம் யாரும் பேசவும் மாட்டாங்க. சரிங்களா? பட் நீங்க அந்த எண்ணத்த வச்சிருக்காதீங்க. அதற்கு பிறகு மேலதிகாரியுடன் சண்டை சச்சரவு. சரிங்களா? வாக்குவாதம் பண்ற குணம் உங்களுக்கு இருக்கிறதுனால மேலதிகாரியுடன் அதாவது உங்களுக்கு மேல இருக்கிறவங்க மேனேஜர்ஸ் யாராவது இருப்பாங்க பாத்தியா? அவங்க கூட தேவையில்லாம சண்டை சச்சரவுலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நல்லதே கிடையாது. சரிங்களா? வேலைக்கு போற இடத்துல தேவையில்லாம மேனேஜர் கூட சண்டை வச்சுக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா சனி ஒரு வேலையாள் அப்படின்னு சொல்லலாம். இவரு யாருக்கு எதிரினா, சூரியனுக்கு எதிரி. அதாவது சூரியன் தான் மேலதிகாரிலாம் குறிப்பவர்கள். சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில அதிகமான சண்டை சச்சரவுகள் உங்க மேலதிகாரிகிட்ட இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல வேலை செய்ற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, சம்பளத்தில புடிச்சிட்டு வச்சுட்டு ரொம்ப மிரட்டுற சூழ்நிலைகள்லாம் ஏற்படுற பல பேர் இருக்காங்க. ஸோ தேவையில்லாத சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க. சரிங்களா? ஒரு ஒரு வேலைக்கு போறோமா, வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வர பாருங்க. சரிங்களா? தேவையில்லாம மேனேஜர் கிட்ட சண்டை சச்சரவு ஈடுபடாதீங்க. அது நல்லதும் கிடையாது.
மாமிச உணவு, மது அருந்துவது போன்ற பழக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வகையில குரு பார்த்தார்னா, இல்லன்னா சுபர் வீடுகள்ல சனி இருக்கும்போது இது கொஞ்சம் குறையும் கண்டிப்பா. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். முகம் வாடி இருப்பது, உங்களிடம் காசு இருக்குது என்று மற்றவர்கள்கிட்ட சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, உங்க காச மொத்தமா அழிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ உங்க காசு இருக்குதுன்னா, அத யார்கிட்டயும் சொல்லாம சேமிச்சு வச்சுங்க. சரிங்களா? அத நல்ல முறையில செலவு பண்ணுங்க. சரிங்களா? ஆ பணத்தால் பிரச்சனை உண்டு. சரிங்களா? உங்களுடைய பணத்தால வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருங்க. சரிங்களா? அதனால உங்ககிட்ட இருக்கிற காசு காசு இருக்குதுன்னா, அத சொல்லவே சொல்லாதீங்க மத்தவங்ககிட்ட. அதுல வந்து உறுதியா இருங்க. ஆ தேவைப்படுறப்ப அந்த காச வந்து எடுத்து குடுங்க. அதேபோல காசு வந்து சேமிச்சு வச்சுட்டு, இத வச்சு இன்னும் ஒரு 1 மாசம், 2 மாசம் வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு வந்து தயவுசெய்து நெனைக்காதீங்க. அது ரொம்ப பெரிய ஆபத்து. அதனால அப்படியே காசு சேர்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? பணம் வர வழிய வந்து தேர்ந்தெடுத்துட்டே இருங்க. அது சேமிச்சு வச்சு வீடோ இல்லனா வாகனமோ வந்து வாங்கிக்கங்க. சரிங்களா? குடும்பத்தில் ஒரு ஆள் வருவதற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? அது நான் ஏற்கனவே வந்து சொன்னது தான். சரிங்களா? ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பெத்து ஒரு குடும்பத்துல வந்து இணைக்கணும் அப்படின்றதாலும் சரி, அதிகமான பிரச்சனைகள வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலயும் வந்து சண்டை சச்சரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு பிறகு குழந்தைங்க கூடயும் வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத தவிர்க்கிறது எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து தவிர்த்திருக்கிறது ரொம்ப நல்லது. சரி. அதற்கு பிறகு இப்ப பார்வைப்படும் இடங்களின் பலன்கள பத்தி பார்க்கலாம். சனி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை வந்து பார்ப்பார். சரிங்களா? அதனால வாங்கும் பொருள்களால் அ அதிகமான செலவுகள வந்து செய்ய வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா, அந்த பொருள் எந்த அளவுக்கு தரமா இருக்குது அப்படின்றத தயவுசெய்து சோதித்து பார்ப்பது ரொம்பவே நல்லது. சரிங்களா? பொருள வாங்கும்போதே அதோட குவாலிட்டிய வந்து தயவுசெய்து செக் பண்ணீங்க. சரிங்களா? சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல போயிட்டு எங்கேயாவது வாங்கிட்டு வராதீங்க. அது நல்லதும் கிடையாது. வாங்கும்போதே பொருள வந்து தரமா வாங்கிக்கங்க. சரிங்களா? இல்லன்னா அந்த பொருளுக்கோசம் அதிகமான செலவுகள வந்து கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும். சரிங்களா? பழுதடைந்த பொருள், செகண்ட்ஸ்ல வாங்குறது இந்த மாரிலாம் வந்து தயவுசெய்து தவிர்க்கிறது நல்லது. எதுவா வாங்குனாலும் ஒரு புதுசா ஒரு பொருள வாங்கிட்டு, அத தரமா, கவனமா வந்து நீங்க உபயோகப்படுத்துங்க. சரிங்களா? அதேபோல வீடு வாங்குறதுலயும் வந்து கவனமா இருங்க. சரிங்களா? வண்டி வாங்குறதுல மட்டும் கவனம் இல்ல. வீடு வாங்குறதுலயும் வந்து கவனமா இருங்க. சொத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். சரிங்களா? வில்லங்கமான சொத்த வாங்குறது அப்படிலாம் வந்து எ எ எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. வக்கீல வச்சு சொத்து வாங்கும்போது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? அப்படின்றத ரொம்ப தெளிவா வந்து அ பார்க்கறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி நல்லா இல்லன்னா, இல்ல 4ஆம் இடத்துல வந்து வேற எந்த சுபர்களும் இல்லன்னா, ஆ அ நிச்சயமா உங்க பேர்ல சொத்து வாங்காதீங்க. உங்க பேர்ல வண்டி, வாகனமும் வாங்கறது தவிர்க்கிறது நல்லது. ஓரளவுக்கு 4ஆம் அதிபதி இல்ல 4ஆம் இடம் நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா, நிச்சயமா நீங்க வாங்குறதுல வந்து தப்பு கிடையாது. சரிங்களா? அதற்கு பிறகு 2ல் இருக்கும் சனி 8ஆம் இடத்த வந்து கண்டிப்பா பார்ப்பார். சரிங்களா? 8ஆம் இடம் வந்து அ விபத்து, கண்டங்கள் போன்றவற்ற வந்து குறிக்கிற இடம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல சனி பார்க்கும்போது ஞாபகம் வச்சுங்க இதில இன்னொரு விஷயத்த பாருங்களேன். 2ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்த பார்ப்பாரு. 4ஆம் இடம் வந்து வண்டி, வாகனம், சொத்து, வீடு இதெல்லாம் வந்து குறிக்கிற இடம். ஸோ அதே நேரத்தில 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தையும் வந்து பார்க்குறாரு. ஸோ இப்ப வந்து கனெக்ட் ஆகும். சரிங்களா? அதாவது நீங்க வந்து வண்டி, வாகனத்தில போகும்போது கரெக்ட்டா வந்து ஓட்டணும். சரிங்களா? இல்லன்னா வீண் விபத்துகள், கண்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமா இருக்கும். வண்டிய தயவுசெய்து வந்து 60 ஸ்பீட்ல வந்து போங்க. சரிங்களா? ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட்லாம் வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க. விபத்து, கண்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். சரிங்களா? அதேபோல மாங்கல்ய தோஷம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். உதாரணமா ஒரு பெண் வீட்ல வந்து போய் பெண் கேட்குறீங்க. சரிங்களா? திருமணம் வந்து நிச்சயமாகுது. சரிங்களா? திருமணம் ஆகுற வரைக்கும் தயவு செய்து நீங்க பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இல்லன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி, பேசி ஆ ரொம்ப கருத்து வேறுபாடு ஏற்படும். சரிங்களா? பொண்ணு வீட்லயே யோசிப்பாங்க. என்ன இந்த பையன் வந்து இந்த மாரிலாம் பேசுறான்? ஆ எப்படி இவன நம்பி பொண்ணு குடுக்குறது? இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே நிக்க வேண்டிய அதாவது பாதியிலேயே திருமணம் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். சரிங்களா? அதனால தயவுசெய்து மாங்கல்ய தோஷம் உங்களுக்கு இருக்கு. தயவுசெய்து 2ல் சனி இருப்பவர்கள் அதிகமா வந்து கல்யாணம் முடியிற வரைக்கும் பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஆ அதற்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதிர்ஷ்டத்த பத்தி தயவுசெய்து வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. இந்த லாட்டரி சீட்டு, அதற்கு பிறகு வந்து
இந்த மாதிரி சூதாட்டம் போன்ற எந்த சூதாட்டம் வழிகளிலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே வந்து நீங்கள் பண்ணவே கூடாது. அதனால் வந்து எந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்காது. காசு தான் வந்து விரயமாகுமே தவிர எந்த ஒரு நன்மையுமே வந்து இருக்காது. சரிங்களா? அதனால் சூதாட்டத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். அதற்கு பிறகு 2ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை வந்து பார்ப்பாரு. ஸோ இப்போ வந்து என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் அப்படின்னா, மூத்த சகோதரனால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா செலவுகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும். மூத்த சகோதரன் கிட்ட வண்டி வாகனம்லாம் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து திடீர்னு எங்கேயாவது போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து ஏற்பட்டு அதனால் சண்டை வரும். பொருள் செலவுகளும் வந்து ஏற்படும். வீண் விரயங்களும் ஏற்படும். அதற்கு பிறகு லாபங்களும் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதனால் லாபகரமான தொழிலை வந்து தயவுசெய்து நடத்த ஆரம்பிங்க. வேலை செய்கிற இடத்துலையுமே வந்து சம்பளம் கம்மியாக கொடுக்கறது போன்றதெல்லாம் வந்து ஏற்படும். ஸோ 11ஆம் இடம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அடையும். 11ஆம் அதிபதியும் 11ஆம் வீட்டில் வந்து வேறு எந்த சுபகிரகங்களும் இல்லைன்னா இந்த பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து இருக்க தான் செய்யுது. சரிங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து லாபகரமான தொழிலை வந்து நடத்துங்க. செய்கிற தொழிலையோ இல்லை செய்கிற வேலையிலையோ எந்த ஒரு லாபமும் இல்லையா, தயவுசெய்து வந்து அந்த தொழிலையும் சரி வேலையும் சரி விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போகிறங்க பார்க்க பாருங்கள். தயவுசெய்து வந்து மாத கூலி தொழிலுக்கு தயவுசெய்து போகாதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது, அதற்கு பிறகு வந்து ஏதாவது வந்து விவசாயத்தில் வந்து ஏதாவது கூலிக்காக வந்து வேலைக்கு போகிறது, இதெல்லாம் வந்து தவிர்த்து மாதச்சம்பளம் அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். 2ஆம் இடத்துல சனி இருப்பவங்க ஓரளவுக்கு விவசாயம் பண்ணலாம். அதுவும் வந்து இந்த மாதிரி நெல் போட்டு ரொம்ப நஷ்டம் அடையாமல் ரொம்ப லாபகரமான பயிர்களை வந்து இடுறது ரொம்ப நல்லது. அதாவது உதாரணமாக தக்காளி, வெங்காயம், அதற்கு பிறகு உருளைக்கிழங்கு இது போன்ற விவசாய பொருட்களை வந்து விளைவிக்கிறது ரொம்பவே நல்லது செய்யும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். சரி, பொதுவாக 2ல் சனி இருந்தால் இந்த மாதிரியான பாதிப்புகள் எந்த விதத்தில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 2ஆம் வீடு வந்து சுபர் வீடாக இருக்கிறது. அதாவது புதனுடைய வீடான மிதுனம், கன்னி, குருவின் வீடான தனுசு, மீனம், சுக்கிரனுடைய வீடான ரிஷபம், துலாம். ஸோ இந்த வீடுகளில் சனி இருக்கும்போது இந்த பலன்களில் குறையுமே தவிர கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. ஸோ ஒரு 50% வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு பிறகு குருவின் பார்வை பட்டுடுச்சுன்னா ஓரளவுக்கு 50% வந்து இந்த பலன்களில் வந்து கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? சுக்கிரனுடைய பார்வை பட்டாலும் ஒரு 25 இல்லை 30% வந்து இந்த பலன்கள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். பொதுவாக குருவின் பார்வைப்படும் போது உறவு காரகத்துவங்களில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்காது. சரிங்களா? உங்களுடைய குடும்பத்தில் சண்டை இருக்காது. மனைவி வருவதிலையோ இல்லைனா வந்து குழந்தை பிறப்பதிலையோ எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். ஓகே நண்பர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது சனி வந்து வேறு ஏதாவது 2ல் சனி இருந்து வேறு ஏதாவது கிரகங்கள் கூட இருந்ததுன்னா ஸோ என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க, நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? திருநள்ளாறு போயிட்டு வாங்க, அதோட லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓரளவுக்கு வந்து குடும்ப பிரச்சனைகள் தீர்த்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.